தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்போரையில் உள்ள 1500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பாரம்பரியமிக்க மகர நெடுங்குளக்காதர் பெருமாள் கோவிலில் சட்டப்படி அனுமதி பெறாமல் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதாக பக்தர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆழ்வார் திருநகரை வட்டாரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். நம்மாழ்வார் இங்கு 11 பாசுரங்கள் பாடியுள்ளார். பஞ்சாரத்ரா ஆகம முறையை பின்பற்றி வழிபாடுகள் நடைபெறும் இக்கோவில் 3 பிரகாரங்களை கொண்டது. 3வது பிரகாரத்தில் தான் சொர்க்கவாசல் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மார்கழி அத்தியாயன உற்சவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் இந்த பிரகார வழியே பெருமாள் தாயார் ஆழ்வார்கள் வீதியுலா செல்கின்றனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் 3வது பிரகாரத்தின் நடுவே புதிய கட்டிடம் எழுப்பி வருகிறது. இந்த பணிகள் நகராட்சி திட்ட அனுமதி மற்றும் தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் ஒப்புதல் பெறாமல் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் சட்டம் 2012 படி பாரம்பரிய கட்டிடங்களில் எந்தவித வளர்ச்சி, மாற்றம், புதிய கட்டுமானம் செய்வதற்கும் கமிஷனின் ஆலோசனையும் அனுமதியும் அவசியம். ஆனால் தென் திருப்போரை மகர நெடுங்குளக்காதர் கோவிலில் நடைபெறும் கட்டுமானத்திற்கு இத்தகைய அனுமதி பெறப்படவில்லை என பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சட்டவிரோத கட்டுமானம் கோவிலின் பாரம்பரியத்திற்கும் சடங்குகளுக்கும் இடையூறு ஆகும். எனவே கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறி கோவில் நிர்வாக அலுவலருக்கு எதிராக போலீசில் புகார் அளித்துள்ளனர்.